தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பூலோகம் போட்டும் பூண்டி தாயினுடைய அன்பு பக்தர்களே, இந்த கால நேரத்தில் ஆண்டோடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்றோம். இந்த பேராலயத்தில் நமக்காக காத்திருந்து நம்முடைய மன்றாட்டுகளுக்காக பரிந்து பேசுகின்ற அன்னை வழியாக ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இந்த நவநாள் வழியாக நீங்கள் கொண்டு வந்த கருத்துக்கள் மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவர் இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னிமரியாளுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சரசமாக்கி புதுமை செய்து புதுவாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவொரு இறைவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள்வளம் பொழிந்து எந்நாளும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவரே, உம்மை பணிந்து வாழ்த்துகிறோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்றுத்தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பேழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டு திக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரடி எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவைப் போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னிமரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றிய பாடலை நாமும் பாடி மகிழ்வோம். நான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என்மே பரம் கடவுளை நினைக்கின்றது. நான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என்மே பரம் கடவுளை நினைக்கின்றது. தம் அடியவரை தயவுடன் கண்டு நோக்கினார். தாழிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கண்டு நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என்மே
பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர்தம் பெயரும் புனிதமாகும், அவர்தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என்மே பரம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, உமக்கு அன்புக்குரிய கன்னிமரியாவை அமல உற்பவியாக இத்தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவர் இறைவா, உமது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைந்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் எந்நாளும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளிருக்கும் புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கு மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமேயன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவியிருப்பதை எண்ணி நன்றி பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடி ஆடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவை நீரே அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவர் இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். எந்நாளும் உம்மையே புகழ உம்மை போல் வாழ வரம் தாரும். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இந்த தூய மறைநிலை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே
இரக்கமாயிரம். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரம். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரம். இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள்வீராக. உம்மோடு பரிசாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உலகப் போக்குப்படி நானும் சாகப் போகிறேன். சாலமோனே, நீ நெஞ்சுறுதியுடன் இரு. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 2, இறைவாக்கியங்கள் 1 முதல் 4 மற்றும் 10 முதல் 12 முடிய. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாய் இரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோயிசன் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எப்ரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செய்தார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது. இறை ஆட்சி நெருங்கி
வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செய்சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறை சாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பூலோகம் போட்டும் பூண்டி தாயினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியின் தொடக்கத்திலேயே தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை அறுதிட்டு கூறினார். லூக்காஸ் நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களை நாம் வாசித்தால், இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்பவும் இதனை தன் வாழ்வுக்கு முழுவதும் நிறைவேற்றினார். தனக்கு பின் அதை தொடர்ந்து நடத்துவதற்கு, பணி செய்வதற்கு தன் சீடர்களை உருவாக்கினார். அதற்காக தன் உயிரையே கொடுத்து எல்லாம் நிறைவேறிற்று என்று கல்வாரி மலையிலே நிம்மதியாக தன்னுடைய ஆவியை தந்தையின் கையில் ஒப்படைத்தார். பின் உயிர்த்து தம் சீடர்களை ஒருங்கிணைத்து ஒருமுகப்படுத்தி அறிவுறுத்தி ஊக்கப்படுத்தி தான் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து ஆற்ற பணிக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே எழுதியிருக்கின்றது: நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று ஒரு கருப்பொருளுடன் உலக இளைஞர்கள் நாளானது 2013ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டில்
ரியோ என்ற நகரில் ஜூலை 23 முதல் 28 வரை ஏறக்குறைய 30 லட்சம் இளைஞர்கள் ஒன்று கூடி திருத்தந்தையினுடைய தலைமையிலே அவர்கள் யாம் பெற்ற இந்த செல்வத்தை உலக மக்கள் அறிய வேண்டும் என்று கூடி விவாதித்தார்கள். அன்புள்ளவர்களே, அதே நாம் சீடர்களை பார்க்கும்போது திருத்தூதர் பணியிலே 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகின்றது, புனித பேதுருவும் அவருடைய தூதர்களும் திருத்தூதர்களும் மனிதர்களுக்கு கீழ்ப்படியதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். பெரிய பெரிய அறிஞர்கள், மறைநூல் அறிஞர்கள், யூத பெருமக்கள்லாம் கூடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் எதுவும் பேசக்கூடாது என்று சங்கத்திலே அறிவிக்கும் பொழுது, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று தைரியமாக உரைத்தார்கள். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இயேசு தம் சீடர்களை நற்செய்தி அறிவிக்கும் பணியினை செய்ய அனுப்புவதை வாசித்தோம். கடவுளின் பராமரிப்பின் மேல் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். அதை தாம் ஏற்று சீடர்கள் பணியை செய்ய புறப்படுகின்றார்கள். ரோமையர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நற்செய்தியை முன்னிட்டு வெட்கப்பட மாட்டேன், ஏனெனில் அதுவே கடவுளின் மீட்பளிக்கும் வல்லமை என்று பவுலடிகளால் கூறுகின்றார். கலாத்திற்கு எழுதிய நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, தாயின் வயிற்றில் இருந்தபோது என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் என்று பெருமைப்படுகின்றார் பவுலடியார். இந்த சீடர்கள் என்ன வகையிலே அவர்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, மனம் மாற அழைப்பு விடுக்க வேண்டும். தவறான வழியில் இருப்பவர் மட்டுமல்ல, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்து அதை செய்ய மனம் மாற வேண்டும் என்பது சீடருடைய போதனையாக இருக்கின்றது. 2வது, பேய்களை ஓட்ட வேண்டும். இந்த உலகத்திலே பேய்கள் சமூகத்திலே பல வகையிலே ரூபங்கள் எடுத்து மனித சமுதாயத்தை அழிக்கின்றன. பேராசை, களவு, பொய், அலைபேசி வழியாக தீய சக்திகள் பரவுவது, இவற்றையெல்லாம் நாம் களைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். உடல் நலமற்றோரை குணப்படுத்த வேண்டும். நாம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே அதிகமாக ஆலயத்துக்கும் பேராலயத்துக்கும் திருத்தலத்துக்கும் செல்கின்ற மக்கள் உடல் உள்ள நோய்கள் உடையிலிருந்து விடுபட வேண்டும். அதற்காக நாம் எத்தனையோ மக்கள், கிறிஸ்துவர்கள் மட்டுமல்ல மற்ற மத மக்களும் இங்கே ஆசிரியை பெற்று குணம் பெற்று செல்வதையும் அவர்கள் சாட்சி கூறுவதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே சீடர்கள் பணி செய்ய தியாகம் செய்ய வேண்டும். சுயநலத்துக்கான வசதிகளை அவர்கள் அகற்ற வேண்டும். கடமையை நிறைவேற்ற கண்டிப்பாக அவர்கள் உழைக்க வேண்டும். மன உறுதியே சீடர்களுடைய தகுதி. அவருடைய வாழ்க்கையே சிறப்பாக இருந்தால் அதுவே இந்த நற்செய்தியினுடைய ஒரு மாபெரும் கொடையாக இருக்கின்றது. இயேசு தம் பணியின் தொடக்கத்தில் இவ்வாறு செய்யும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைய ஆற்றலாலும் தூயாவினுடைய வல்லமையாலும் 72ஆம் ஆண்டு புனித தோமையார் இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவித்தது இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் நன்கொடை பரிசு என்று சொல்லலாம். எத்தனையோ நாடுகள் இருக்க 72ஆம் ஆண்டு அந்த 12 சீடர்களில் உருவான தோமையார் இந்தியாவுக்கு, அதுவும் தமிழகத்துக்கு கேரளா, கோவா, தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களில் நற்செய்தியை அறிவித்தார். அவருடைய போதனையால் நூற்றுக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய நற்செய்தி ஏற்று அவருடைய சீடரானார்கள். அதைத் தொடர்ந்து 16ஆம் நூற்றாண்டிலே நாம் பார்க்கின்றோம், புனித சவேரியா பிரான்ஸ் நாட்டிலே இங்கே பல மாநிலங்களில் சென்று கால்நடையாக தனிப்பட்ட முறையிலே உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் பாராமல் அவர் ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து சீடர்களை உருவாக்கினார். அதைத் தொடர்ந்து நமது தமிழகத்திலே புனித ஜான் டி புருட்டோ அருளானந்தர் என்பவர் இங்கே தமிழகத்துக்கு நற்செய்தியை அறிவித்து தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார், இரத்தம் சிந்திருக்கின்றார்.
இப்படியெல்லாம் பார்க்கும்போது தமிழக மக்களுக்கு எவ்வளோ ஆறுதலான செய்திகளை நாம் கேட்கின்றோம். இதே போல் இந்த பேராலயங்களிலே மக்கள் ஓடோடி வருகின்றார்களே, இதற்கு காரணம், அடிப்படை காரணம் குறிப்பாக இந்த பூண்டி புதுமை மாத பேராலயத்துக்கு வருகின்ற மக்கள் எந்த நோக்கத்தோடு வருகின்றார்களோ அது அடிப்படை காரணம் என்னவென்றால் இரேடியா லூர்ஸ் அவருடைய அந்த நற்செய்தி பணி. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாலே அவர் இறந்தார். 17 ஆண்டுகள் இங்கிருந்து அவருடைய ஜெபத்தினாலும் தபத்தினாலும் அவர் செய்த அந்த மாபெரும் நற்செய்தி பணியால் இன்று பல நாடுகளிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் இங்கே ஓடோடி வந்து அவரை பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவர் அதிகமாக அன்பு கொண்டிருந்த பூலோகம் போன்று பூண்டி தாயினுடைய வழியாக பரிந்துரை செய்வதனாலே மக்கள் உடல் நலம் பெற்று ஆறுதல் பெற்று செல்வதும் நமக்கு பெரிய சாட்சிகளாக இங்கே வந்து கொண்டு இருக்கின்றது. அவர்களே வந்து நேரடியாக சொல்லுகின்றார்கள். எனவே அன்புள்ளவர்களே, இந்த புனிதமான இடத்தில் வந்திருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவரின் நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எவ்வாறு தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்பட்டு நற்செய்தியை அறிவிக்க சீடர்களை கூட்டினாரோ அதே போல நம்மையும் திருமுழுக்கினாலே ஆண்டவர் அழைக்கின்றார். நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்கின்றார். நாம் நம்முடைய வீட்டை விட்டு சமுதாயம் விட்டு வெளியே போகாவிட்டாலும் நாம் இருக்கின்ற இடத்திலேயே அன்பு, அமைதி, சமாதானம், மற்றவர்களோடு நல்ல முறையில் பழகுவது, நம்முடைய வாழ்க்கை முறையினாலே மற்றவர்களுக்கு நற்செய்தியின் தூதுவர்களாக இருப்போம். அதற்காக இந்த திருப்பலியிலே ஜெயிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் அவருடைய தூதர்களாக மாற்றுவார். ஆமென். அன்பார்ந்தவர்களே, பலவித இயக்கங்களோடும் தேவைகளோடும் அன்னையின் பாதம் வந்துள்ள நாம் நம்பிக்கையோடும் ஆழ்ந்த விசுவாசத்தோடும் நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்றும் நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ளம் சுகம் தந்து காத்து வழிநடத்த வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர்கள் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையும் தந்திரள வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்கப்பெற வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெயிப்போம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும். எங்கள் தாயும் அரசியுமான அமலோற்ப அன்னையின் பரிந்து பேசலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிட்ட துன்பங்கள் யாவும் மறைந்திட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்க எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். ஆமென்.
கேட்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் ஏற்பார். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பார். புண்படும் மனதின் துயர் தீர்ப்பார். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். அன்பின் பலியாய் ஏற்பார். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் ஏற்பார். அன்புள்ளவர்களே, என்னுடைய உங்களுடைய மானைப்பலி எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் இம்மை பொழுந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் இப்பொழுது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கு நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி எமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். முது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிறள உம்மை மண்டாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுமென உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, நேமன ஆயர் ஜீவானந்தம் அமல்நாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி வரச் செய்வாக. சிறப்பாக இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்ற அனைத்து குடும்பங்களின் கருத்துக்களையும் மன்றாட்டுகளையும், இந்த பேராளை நோக்கி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளையும் குழந்தைகளையும், உடல் உள்ள நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களையும், அன்னை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பும் அருளும் சமாதானமும் என்று உங்களோடு இருந்து நீங்கள் ஆண்டவரின் சாட்சிகளாக இருக்க ஆண்டவரை மன்றாடுவோம். நீ விரும்பியபடியும் திருமுன்னிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறினிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடையுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை பரவுவதற்காக சீடர்களுக்கு அழகான ஒரு ஜெபத்தை வானத்தந்தை நோக்கி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாமும் ஆண்டவருடைய நற்செய்தியின் தூதுவர்களாக மாற வானத்தந்தை நோக்கி நம்பிக்கையோடு கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீப்ரா இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தோர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா நலமடையும். சரணாலயம் 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 சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவழி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவழி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவழி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவழி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இறையடியார் லூர்து சேவியர் சபரிராயன் அவர்கள் புனிதர் பட்டம் பெற மன்றாட்டு நான் சொல்கிற ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்வோம். அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம். உமது பேரிரக்கத்தை மக்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த மக்களுக்கு சிறப்பாக வெளிப்படுத்த நீர் இறையடியார்
லோர்து சேவியர் சவரிராயினை லோர்து சேவியர் சவராயனை தேர்ந்தெடுத்தீர். தேர்ந்தெடுத்தீர். இவர் வழியாக இவர் வழியாக உமது பராமரிப்பை பராமரிப்பை எண்ணற்ற மக்கள் சுவைக்க எண்ணற்ற மக்கள் சுவைக்க அருள் பொருந்தீர். அருள் புரிந்தீர். வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் மனிதமும் புனிதமும் கமழும் மனிதமும் புனிதமும் கமழும் இறை அடியாராக வாழ்ந்த இவரை இறையடியாராக வாழ்ந்த இவரை தாயாம் திருச்சபை தாயாம் திருச்சபை விரைவில் புனித நிலைக்கு உயர்த்த விரைவில் புனித நிலைக்கு உயர்த்த அருள் புரியும். அருள் புரியும். இவரது பரிந்துரைக்கு இவரது பரிந்துரைக்கு கனிவாய் செவிசாய்த்து கனிவாய் செவிசாய்த்து நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கும் வரங்களை உம்மிடம் கேட்கும் வரங்களை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். இறையேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புலகம் போற்றும் பொண்டி புதுமை தாயின் அன்பு பிள்ளைகளே, இந்த திருத்தல பேரழைத்திருக்கும் உங்கள் அனைவரையும் பேரன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். நமது திருத்தல பேரழைத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இப்பேரழைத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இறையடியார் V.S. லோர்து சேவியர் அடிகளார் புனிதர் பட்டம் பெற்ற அதற்கான பணிகள் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தந்தை அவர்களின் புனிதர் பட்டம் பெறுவதற்கான 2ஆம் கட்ட நிலையான வணக்கத்திற்குரிய நிலை ஸ்டேட் ஆஃப் வெனரபிள் பெறுவதற்கு ரோமை நகரில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அவரின் பரிந்துரையால் பெற்ற நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, நமது இறையடியார் V.S. லோர்து சேவியர் அடியிடமோ அல்லது புலகம் போற்றும் பொண்டி புதுமை தாயிடமோ நீங்கள் வேண்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் புதுமைகள் பெற்றிருப்பின் அதனை எழுத்துப்பூர்வமாக அல்லது சாட்சிகளாக கொடுக்க விரும்பினால் இங்கிருக்கும் அருள் தந்திரலை சந்தித்து நீங்கள் கொடுக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நமது திருத்தல பேரளத்திலே ஒவ்வொரு மாதம் முதல் சனிக்கிழமை அன்று பூண்டி மாத புதுமை இரவு ஜப வழிபாடு நடைபெறுகிறது. இந்த இரவு ஜப வழிபாட்டிலே பல்வேறு இறை மக்கள் பங்கெடுத்து அன்னையின் ஆசிரியர் நிரம்ப பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். மாலை 5:30 மணிக்கு அருள் பொழிவு திருப்பலையும் திருப்பலைக்கு பிறகு எரியும் மெழுகுத்திரிகளுடன் ஜபமாலையும் நடைபெறும். இரவு உணவு வழங்கப்படும். இரவு உணவிற்கு பிறகு 9 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் சிறப்பு ஜப வழிபாடும் நடைபெறும். இது நீங்களும் அனைவரும் பங்கெடுத்து அன்னையின் ஆசிரியர் பெற்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை நீங்கள் இங்கு வந்து அன்னையின் ஆழத்திலே நேரடியாக பங்கேற்க இயலவில்லை என்றாலும் நமது பேராலை யூடியூப் சேனலிலே பூண்டி மாதா பசிலிக்கா என்ற சேனலில் வழியாகவும் பாண்டிச்சேரி லூர்து டிவி வழியாகவும் நேரலை செய்யப்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் வீட்டிலே இருந்து இந்த இரவு ஜப வழிபாட்டிலே பங்கெடுத்து அன்னையின் ஆசிரியர் பெற்றிலே உங்களை அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆராதனை ஆலயம், அடோரேஷன் சாப்பல் மற்றும் திருப்பலி பொருட்களுக்கான அறை சாக்ரிஸ்ட்ரி இவை கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணி சிறப்புற நடைபெற்று முடிக்க உங்களது மேலான ஜப உதவிகளையும் தர நன்கொடைகளையும் வரவேற்கிறோம். ரூபாய் 50,000 அல்லதற்கு மேல் நன்கொடையாக கொடுப்பவரின் பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும். நீங்கள் கூகுள் பே வழியாக பணம் செலுத்த விரும்பினால் அதற்குரிய எண்ணை நீங்கள் அலுவலகத்திலோ அல்லது அருள் தந்தையை சந்தித்தோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர், நமது பேரழைத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதற்கு நல்ல உள்ளங்கள் என்றும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உதவ விரும்பினால் அருள் தந்தையை சந்தித்து உங்கள் நன்கொடைகளை வழங்கலாம். உங்கள் எண்ணங்கள் இயக்கு அனைத்தும் புலகம் போற்றும் பொண்டி புதுமை அன்னை வழியாக நிறைவேறவும் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்கவும் உங்கள் பயணங்கள் அனைத்தும் பாதுகாப்பாய் அமைந்திடவும் தொடர்ந்து உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூற்ற பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சி வர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாரா. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துனுடைய அன்பிலும் அன்னையினுடைய அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. ஒரு தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. அமைதி பிறந்தது நம் அமல அன்னையா, அன்பு மரி மாதாவை போற்றி பாடு. அமைதி பிறந்தது நம் அமல அன்னையால், அன்பு மரி மாதாவை போற்றி பாடு. பூலோகம் போற்றும் மரி மாதா வாழ்க, பூண்டி கோயில் கொண்ட தாயே வாழ்க. ஜென்மராக்கினியை என்றும் வாழ்க, ஜெகத்தை ஆள வந்த மாதா வாழ்க. ஏழைகளின் துயர் போக்கும் ஜீவ ஜோதியே, ஏங்கி நிற்போர் பாவம் நீக்கும் கண்ணி மரியே. ஏழைகளின் துயர் போக்கும் ஜீவ ஜோதியே, ஏங்கி நிற்போர் பாவம் நீக்கும் கண்ணி மரியே. பட்டு வண்ண மலரே பரிசுத்த ஒளியே, புதுமைகள் புரியும் புண்ணிய நதியே. உன் பார்வை போதுமே தீரும் தொல்லையே, உன் பார்வை போதுமே தீரும் தொல்லையே. தங்க நிலவு தரணி வந்தது, நம் பூண்டி மாதாவை இந்த பூமி போற்றுது. ஒரு தங்க நிலவு தரணி வந்தது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென்.